ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவிஷ் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க வீட்டில் இருக்க ரோஸ் செடி எல்லாமே காஞ்சி போகுதுன்னு சொல்லிவிட்டு, அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடி நமக்கு டெட் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் முக்கியமான காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா டைபேக் ஆகும், இன்னொன்று வேரழுகள் வரும், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா வெயில்னால காஞ்சி போகும். அதாவது கிளைமேட் சேஞ்சஸ்னால நமக்கு ஒன்று காஞ்சி போயிடும், இல்லை வளராமல் ஸ்டாச்சுவாட்டம் அப்படியே இருக்கும் செடி. இது முக்கியமானது டைபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். டைபேக்லேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, மற்ற விஷயத்துக்கெலாம் என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் டைபேக்லேருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுனா, சாஃப்னு சொல்லிவிட்டு நம்ம நர்சரிஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. அது ஒன்றே போதும் ஃப்ரெண்ட்ஸ், டைபேக்கை டோட்டலாக நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும், பிளான்ட்டை நமக்கு ரெக்கவர் பண்ணிவிடும். சாஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எடுக்கிறோம்னா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுத்துட்டு வந்திங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். 15 days ஒன்ஸ் கொடுத்துட்டு வரலாம் டைபேக்காக இருக்க பிளான்ஸுக்கு மட்டும். இல்லைன்னா நான் ஆன்லைனில் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறோம், அவங்க சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா நம்ம சாஃப் வாங்கி அதை நல்லா ஒரு செடி முழுகிற அளவுக்கு நல்லா அந்த தண்ணியில் ஊற வச்சு நம்ம நடக்குள்ள செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். டைபேக் ஆகாமல் நாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒரு 90% நம்ம சாஃப் மூலியமாக செடியை ரெக்கவர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. நான் இந்த சாஃப் கொடுக்கக்குள்ளே நம்ம 90 to 95% நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். செடி அவ்வளோ சீக்கிரம் சாஃப்னால் சாகாது. சாஃப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம எப்படி நம்ம செடிக்கு டைபேக் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, நமக்கு டாப்லேருந்து அப்படியே கருகிட்டு வரும். அது நீங்கள் உங்கள் செடி பார்த்திங்கனாலே தெரியும், நமக்கு டாப்லேருந்து கருகிட்டு வருதுன்னா நீங்கள் சாஃப் வாங்கி உடனே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதேமாரி செடியில் பூத்திருக்க பூவு இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் விட்டு கட் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம செடி எல்லாமே நல்லா க்ரோத் இருக்கும். இது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைபேக்லேருந்து நம்ம பிளான்ஸை காப்பாற்றிடலாம். அதே கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா சடனாக நல்லா வெயில் அடிக்கிறது, இல்லை ரொம்ப மழை பெய்யுறது, இதுதான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறது. நமக்கு ரொம்ப பனி பெய்யுது, இந்த மாதிரி டைமில் கூட நம்ம செடியோட க்ரோத் அப்படியே டோட்டலாக ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த செடி வளர்க்குறனாலும் கிளைமேட் சேஞ்சு ஒரு காரணமாக தான் இருக்கும். அதனாலேயே நமக்கு சில செடியெல்லாம் ஸ்டன்னாகி நின்றுடும். நமக்கு வளர்ச்சியே இல்லை ஒரு ரோஸ் செடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மீன் அமிலம், பஞ்சகாவியம் இந்த மாதிரி கொடுக்கலாம். அது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நல்லா பழைய சாதம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் நல்லா அப்படியே தோலோடு போட்டு ஒரு 3 to 1 days நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற விட்டு, அந்த தண்ணியில் 1 லிட்டர் அந்த தண்ணி எடுக்கிறீங்கன்னா அடிஷ்னலாக 1 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடி கொடுத்தீங்கன்னா ஒரு 15 daysலேயே க்ரோத் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மள எந்த செடியாக இருந்தாலும் பூத்து முடித்ததும் நம்ம எப்போவுமே கட் பண்ணி விட்டுறணும். ட்ரிம் பண்ணி விட்டால் தான் நமக்கு அடுத்தடுத்த பூ சீக்கிரமாக வைக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நமக்கு செடி க்ரோத் கம்மியாக இருக்கும். அப்படியே செடியிலேருந்து பூவே பறிக்கல அப்படின்னா, நார்மலாக மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி செடி எல்லாமே பூ எந்த செடியில் இருந்தாலும் பறிக்க தான் அதிகமாக பூ கொடுக்கும். நம்ம பூ பறிக்காமவே விட்டுட்டோம்னா அது காயிற வரைக்குமே அந்த பூச்செடியோட சத்து அந்த பூக்கு கொடுத்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம பூவை பறிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். பறிக்க தான் நமக்கு பூ அதிகமாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வெயில் நமக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம ஷேர் நெட் ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி ஷேர் நெட் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் செடி மேலே தண்ணி தினமுமே மழை டைமை தவிர குளிர்காலத்தில் கூட நமக்கு பனி பெய்யும்ல, அப்போ கூட நம்ம செடி மேலே தண்ணி தெளித்து விடுறனால நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்க ஸ்டெம் கூட கொஞ்சம் நமக்கு ரிலீஃப் ஆகும். எல்லா டைமுமே ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் செடி மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு வரனால நம்ம செடியோட டெத்தை கூட குறைக்க முடியும். டெட் ரேஷியோ நமக்கு பிளான்ஸில் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் எப்சம் சால்ட்டை கூட ஒரு 1 week ஒன்ஸ் நல்லா டைல்யூட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் ஒவ்வொரு செடிக்குமே. நார்மலாக வாட்டரிங்லேயே கொஞ்சம் எப்சம் சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்களேன் போதும், வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. 15 days ஒன்ஸ் நம்ம நார்மலாகவே ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 15 days ஒன்ஸ் கொடுக்க முடியலனா 1 month ஒன்ஸ் கொடுக்கக்குள்ளே நம்ம கவுடங் மேன்யூரோ இல்லை கோட் மேன்யூரோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வெர்மி கம்போஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன் மீல் இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி மேங்கோ பிளான்ட்ஸ் ரேஷியோ எப்படி மிக்ஸ் பண்ணுறது ஃபெர்டிலைசர்ஸ்னு சொல்லிவிட்டு கோட்டூர் கோணம் மேங்கோ பிளான்ட்டை நம்ம எப்படி நடுறதுங்கிற வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த நடுவில் இன்பிட்வீன் டைமில்
நாம் ஆட்டெருவு மாட்டெருவு மிக்ஸ் பண்ணி அந்த ரேஷியோவோடு நம்ம வைக்கக்குள்ள நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா செடியுமே. நம்ம டெரஸ் கார்டனில் எப்படி மியாசாகி மேங்கோ பிளான்ட் வைக்கிறதுன்ற வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எந்த பிளான்ஸை பற்றி வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.